எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவே இல்லை. ஏண்டா ரவி, கரண்ட் இல்லாட்டி மட்டும்தான் வெளியவே வர்ற, இல்லாட்டி ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு உள்ளே தான் இருக்க. இன்னைக்கு வந்து அலப்பறை பண்றடா. போங்கம்மா, நீங்க வேற. இதுவே நான் போர் அடிக்குதுன்னு சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வேற ஏதாச்சும் விளையாட்டுதான் விளையாடணும். சாலினி எங்க உள்ள என்னதான் பண்றாளோ? இந்த சடவுன் அப்ப மட்டும்தான் நம்ம இப்படி எல்லாம் உட்காந்து பேசவே முடியுது. என்னக்கா, இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குக்கா. ஆமா ஆமா தானோ, நீங்க சொல்றதும் உண்மைதான். உள்ள வேலை பார்த்துட்டே நம்ம வேலையே ஓடி போயிட்டுருக்கா. ஆமா, நீங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான்க்கா. இப்படியே உட்காந்துருக்குது, போர் அடிக்குதுப்பா. யாராச்சும் ஏதாச்சும் ஐடியா கொடுங்களே, நம்ம ஜாலியாக விளையாடலாம். ஷட் டவுன் தானே இன்னைக்கு, கரண்ட் வர எப்படியோ லேட் ஆகும். அது வரை நம்ம ஜாலியாக விளையாடலாம். யாராச்சும் ஏதாச்சும் ஐடியா கொடுங்களே, போரிங்காக இல்லாமல் நல்லா விளையாடுற மாதிரி ஐடியா கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு கரண்ட் வேற இல்லை, நம்ம என்னதான் நம்ம விளையாட முடியும்? கரண்ட் இல்லை, என்னோட தங்கச்சி வேற ஓடிட்டே இருப்பா. நல்ல ஐடியா, ஒரே இடத்துல இருக்க மாதிரி ஐடியா வேணும். நம்ம வேணா ஓடி பிடிச்சலாம்மா, சூப்பரா இருக்கும்பா, ஜாலியா இருக்கும், ஓடி பிடிச்சலாம்டா. லூசு பிரியா, இப்பதானே சொன்னாங்க நம்ம ஒரே இடத்துல உட்காந்து விளையாடுற மாதிரி தானே இருக்கணும், கரண்ட் இல்ல. ஆமாப்பா, அப்படி ஒரு ஐடியா தான் நம்ம யோசிக்கணும். என்ன பண்ணலாம்? ஹே பசங்களா, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. என்கிட்ட மைக்கும் ஸ்பீக்கரும் இருக்கு. பேசாம நீங்க வேணா அந்த பாட்டு போட்டி வச்சு விளையாடுறீங்களா? என்ன உங்களுக்கு ஓகேவா? எங்க அத்தை சொல்றதோ கரெக்டான ஐடியா தான். எல்லாரும் என்ன சொல்றீங்க? ரியலி சூப்பர் ஐடியாப்பா, சூப்பரா இருக்கும். அப்படி லேண்டா. அப்ப இருங்க, நான் போய் அந்த ஸ்பீக்கரையும் மைக்கையும் தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன அத்தை, இப்ப எடுத்துட்டு வந்துடவா? போயிட்டு வா ஷாலினி, அந்த கபோர்டு மேல வச்சிருப்பேன், பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வா. ஓகே அத்தை, இதோ போய் எடுத்துட்டு வரேன். ஓகே பசங்களா, இப்போ வந்து நம்ம சாங் காம்படிஷன், ஓகேவா? பாட்டு போட்டி தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரா வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது வேணால் நீங்கள் பாடிக்கலாம். சாங் காம்படிஷன்னா கிஃப்ட் இல்லாமல் எப்படி? அதனால நான் வந்து 2 கிஃப்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கனுக்குள்ளே மைக்கும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச எந்த பாட்டு வேணால் நீங்கள் வந்து பாடிக்கலாம். ஒவ்வொரு ஆளுக்கும் 5 மினிட்ஸ் மட்டும்தான் டைமிங், ஓகேவா? அந்த டைமிங்குள்ளே நீங்கள் பெஸ்ட்டாக பாடினீங்கன்னா நீங்கள் தான் வின்னர், ஓகேவா? இப்போ வாங்க பாட. ஓகே, ஃபர்ஸ்ட் பாடுறதுக்கு ரவி, நீ வா. நீ தான் எல்லாத்துலேயுமே முந்திரி கொட்டையாக இருப்ப, அதனால நீ வந்து ஃபர்ஸ்ட் பாடு. ஆமா, நான் முந்திரி கொட்டையா? நான் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லியே அத்தை நம்மள ஃபர்ஸ்ட் பாட வைக்கும். ஆனா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்க போறோம். அது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு இந்த அத்தை. சரி, நானே பாடுறேன். என்ன பாட்டு பாடலாம்? ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு பாடுவோம். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். அடுத்து என்ன வரும்? நம்ம பாடுறதுதான் பாட்டு. நான் புடிச்சா உடும்பு புடி, நான் அடிச்சா இரும்பு அடி, தாங்க மாட்டேன். என்ன நம்ம ரவி வாய்ஸு மாதிரி கேட்குதே? நம்ம பையன் தான் பாடிக்கிட்டு இருக்கானா? இந்த நிலா பிள்ளை எல்லாத்துக்குமே பாட்டு போட்டி நடத்திக்கிட்டு இருக்கா. நம்ம பையன் வாய்ஸு தான். என்ன தானோ, ரவி தான் பாடிக்கிட்டு இருக்காப்புல போலயே. என்ன நடக்குதுங்க? பாட்டு போட்டி நடத்துறாங்களா? என்னம்மா நிலா, பாட்டு போட்டி நடத்துறியாக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும்? ஆமா ஆண்டி, நான் தான் பாட்டு போட்டி நடத்துறேன். பிள்ளைங்கள்லாம் ஷடவுன்னால போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் பாட்டு போட்டி வச்சிருக்கோம். நீங்களும் பார்க்கணும்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆண்டி. நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. சும்மா நில்லு, தள்ளி நில்லு. ரவி, அவ்வளவுதான், உனக்கு நேரம் முடிஞ்சு. விட்டா 1 மணி நேரம் பாடிக்கிட்டே இருப்ப போல. தப்பா வேற பாடுற, போய் உட்காரு போ. நெக்ஸ்ட் யார்? வாங்க. எப்படியும் நான் தான் ஜெயிப்பேன்ற பொறாமையில பேசுது இந்த நிலா அத்தை. சரி, நம்ம போய் உட்காருவோம். எனக்கு வேற எந்த பாட்டுமே தெரியாதே. சரி, ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடணுமா? என்ன பாட்டு பாடலாம்? இந்த பாட்டு பாடிடுவோம். ஜனகண மன அதி நாயக ஜெயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கலபங்க. சூப்பரா பாடணுமா பிரியா? நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் வந்து அவங்க பாடுங்க. என்ன பிரியா, புக்ல இருக்க நம்ம ஸ்கூல்ல பாடுற பாட்டை பாடிக்கிட்டு இருக்க, உனக்கு வேற எந்த பாட்டுமே தெரியாதா? நான் நல்லா தானே பாடினேன், பாட்டு தானே சொன்னாங்க, எந்த பாட்டு வேணா பாடிக்கலாம். போடாங்கிட்டு காலையில் தினமும் கண்
விழித்தால் நான் கை தொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் பொருளாகிடம்மா. என்னங்கா தனம் அக்கா இவ்வளோ பாசத்தை பொழியிறாளே உங்க மக, நல்லா பாட்டு பாடுற அம்மா பாட்டு. நல்லா பாடுறாளக்கா, அது அவ ஒரு பாட்டை தான் பார்த்துக்கிட்டே இருப்பா எப்பயுமே, அதான் பாடுறா. அச்சோ 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 வெக்கம் அச்சோ பத்திக்கிச்சோ அச்சோ அச்சோ அச்சோ. ஓகே சூப்பரா பாடினம்மா வயலட். அடுத்து யாரு, நெக்ஸ்ட் யாரு வாங்க. கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை புண்ணான கையால் என் மேலே சாயவா. நானும் பாட்டு பாடுவேன், நானும் பாடுவேன். சுட்டி கண்ணம்மா, கரடி மாமா எங்க போறீங்க? கரடி மாமா எங்க போறீங்க? காட்டுக்குள்ள வீடு இருக்கு அங்க போறீங்க. சுட்டி கண்ணம்மா, மியா மியா பூனை, மியா மியா பூனை, குரங்கு மாமா மியா மியா பூனை. சூப்பரா பாடினம்மா குட்டி பொண்ணு. போய் உன்னோட பிளேஸ்ல உட்காரு, நான் பிரைஸ் கொடுக்குறப்ப கூப்பிடுறேன். எனக்கு தானே பிரைஸ் கொடுப்பீங்க, எனக்கு தான் பிரைஸ் கொடுங்க. உனக்கு தாமா பிரைஸ். போய் ஒரு இடத்துல உட்காருறியா? நெக்ஸ்ட் யாரு பாடவாங்க? நீ பாரு வயலட், எனக்கு தான் பிரைஸ் கொடுப்பாங்க. எனக்கு பாட தெரியாதுன்னு சொன்னேன், இப்ப பாரு எப்படி பாடுனேன்னு. மோனிகா மோனிகா லைஃபே மோனிகா, மோடா மலடா அழகா சிரிச்சா புயல் மலடா, மின்னி மலையடிக்க மனசுக்குள்ள கொடை பிடிக்க, கால்கள் ரெண்டாச்சு கைகள் நாலாச்சு அடடா மலை. ஷாலினி போதும் விட்டா, நீயும் ரவி மாதிரி 1 மணி நேரம் பாடுவ போலயே. போய் உட்காரு. ஓகே எல்லாருமே சூப்பரா பாட்டு பாடுனீங்க. இப்போ உங்க எல்லாத்துக்குமே பிரைஸ் கொடுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் யாரு நல்லா பாட்டு பாடுனீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க வருத்தப்படக்கூடாது, எல்லாமே சூப்பரா தான் பாடுனீங்க. ஆனா வந்து அந்த குட்டி பாப்பா வயலட்டோட தங்கச்சி இருக்குல்ல, அந்த பாப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீ தான் நல்லா பாடின வயலட்டோட பாப்பா, தங்கச்சி பாப்பா. எனக்கா? ஐயா ஜாலி எனக்கு gift ஐயா ஜாலி. என்னம்மா உன்னோட கிஃப்ட வாங்கிக்க. அச்சச்சோ கிஃப்ட் உன்னோட பெருசா இருக்குதே. எனிவே இந்த உன்னோட கிஃப்ட வாங்கிக்கோ. நெக்ஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம பிரியாவுக்கு. ஓகேவா? நீ எல்லாமே வந்து சினிமா பாட்டு தானே பாடினீங்க. பிரியா மட்டும்தான் நம்மளோட நேஷனல் அந்தம் பாடியிருக்கா. ஓகேவா? எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதனால நம்ம பிரியாவுக்கு தான் நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரைஸ். பிரியா வாமா. ஐயா எனக்கா பிரைஸ்? சூப்பரு, எனக்கு தெரிஞ்ச பாட்டே அந்த ஒரு பாட்டு தான், நான் அதை பாடினனால எனக்கு gift கிடைச்சிருச்சு. சூப்பரே. இந்தம்மா உனக்கு செகண்ட் ப்ரைஸ், உன்னோட ப்ரைஸை பிடிச்சிக்கோ. ஏங்க பாத்தியா ரவி, எனக்கு தான் செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. உனக்கு ஏதாவது பிரைஸ் கிடைச்சிச்சா? நான் பாடும்போது கிண்டல் பண்ணல என்ன? உனக்கு பொழைச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அடம் போடாத பிரியா. உனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அது சொல்றியாக்கும். ஓகே பசங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும்.